அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்தோடைய பாடப்பகுதியை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் பாடம் பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. நம் நினைவில் பார்க்கும்போது இது என்னென்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படித்ததை ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறதுக்கு. வணக்கம், என் பெயர் கவிதா. இங்கே யார்? இங்கே நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. வணக்கம், என் பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட பெயர் எழுதிக்கிடணும். உங்கள் பெயர் எந்த பெயராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் பெயரை நீங்கள் எழுதிக்கோங்க. நான் இங்கே என்னோடய பெயரை நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? என்னோடய பெயர் நான் எழுதிக்கிட்டேன். இங்கே முதல் கேள்வி, இவங்க தான் கவிதா. இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ ஒட்டணும். ஓகேங்களா? எனக்கு பிடித்த வண்ணம் பச்சை. இங்கே அதே கேள்வி, எனக்கு பிடித்த வண்ணம் சிவப்பு. ஸோ நான் சிவப்புன்னு எழுதிக்கிறேன். சிவப்பு எழுதிக்கிட்டேன். எனக்கு பிடித்த உணவு பொங்கல். இங்கே உங்களுக்கு பிடித்த உணவு இட்லி எழுதலாமா? இட்டலி. நான் வளர்க்க விரும்புவது மீன்கள். நான் வளர்க்க விரும்புவது நாய். அதனால் நான் நாயின்னு எழுதிக்கிறேன். நீங்கள் பூனை கூட எழுதிக்கலாம். அடுத்ததா விரும்பி செய்வது, படம் வரைவது. விரும்பி செய்வது, நான் வண்ணம் தீட்டுறது எனக்கு பிடிக்கும் மிஸ் அப்படின்னா நீங்கள் வண்ணம் தீட்டுதல் எழுதிக்கலாம். வண்ணம் தீட்டுதல். இதில் வண்ணம் தீட்டுதல் மட்டும்தான் எழுதணுமா? இல்லை, தொலைக்காட்சி பார்த்தல், அலைபேசி பார்த்தல், பந்து விளையாடுதல், இதெல்லாம் கூட உங்களுக்கு பிடிக்கும் தானே? ஓகே. கற்றுக்கொள்ள விரும்புவது நடனம். இங்கே கற்றுக்கொள்ள விரும்புவது, நம்மளும் நடனம் போட்டுக்கலாமா? எல்லாருக்குமே நடனம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அடுத்து கடைசியாக இந்த பேஜ், இன்று எனது உணர்வு. நீங்கள் உங்களுக்கு இந்த கிளாஸ் நடத்தும் போது எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? இங்கே பாருங்கள், நம்ம கவிதாக்கு வியப்பாக ஆச்சரியமாக இருக்குதாம். அப்படின்னு ஆச்சரியப்படுறாளாம். இன்று எனது உணர்வு உங்கள் கூடலாம் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் நான் மகிழ்ச்சியில் டிக் பண்ணிக்கிறேன். என்னை எனக்கு பிடிக்கும், ஏனெனில் சிரிப்பேன், நண்பர்களுடன் விளையாடுவேன், சிறு சிறு வேலைகளை செய்வேன், உதவுவேன், பள்ளிக்கு உரிய நேரத்தில் செல்வேன். அவங்க பாருங்கள், கவிதாவுக்கு சிரிக்கிறது ஏன்னா நான் நல்லா சிரிப்பேன், பிடிக்குமா? கவிதாவை பிடிக்குமா? சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்கனால பிடிக்குமா? மற்றவங்களுக்கு உதவுறதுனால பிடிக்குமா? பள்ளிக்கு சரியான நேரத்தை வர்றதுனால பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்கும்? உங்களுக்கு எல்லாருக்குமே சிரித்தாலே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வேறு என்ன பிடிக்கும்? நண்பர்களுடன் விளையாடுறதுக்கும் பிடிக்கும். சிறு சிறு வேலைகள் செய்ய எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பள்ளிக்கு உரிய நேரத்தில் கரெக்டாக நான் வந்துடுவேன். ஸோ அதுவும் டிக்கு. பார்த்தீங்களா, கவிதாவை விட நான் தான் நிறைய டிக் வாங்கியிருக்கீங்க. இதே மாதிரி நீங்களும் நிறைய டிக் வாங்கியிருக்கீங்களா? நான் தனித்துவம் உடையவள், என்னை போல வேறொருவர் கிடையாது. இல்லை, இப்படிக்கு கவிதா. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே தனித்துவமானவங்க தான். யார் கூடயும் யாரையும் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. அவன் நல்லா படிக்கல, கடவுள் எல்லாருக்கும் திறமையை கொடுத்துருக்கார். அதனால் எல்லாருமே தனித்துவமானவர்கள் தான். நான் தனித்துவம் உடையவர், என்னை போல வேறொருவர் இல்லை. இப்படிக்கு என்னோட பேர் என்ன? சசி. நான் எழுதிட்டேன் பார்த்தீங்களா? நன்றி. செய்யாதேன்னா சில வேலைகளை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். பூனைக்குட்டி என்ன பண்ணக்கூடாதான்? பானை உருட்டக்கூடாதான். ஏன்னா பாலே நாங்கள் கொடுத்துருவோம், நீ எதுக்கு பானையை உருட்டுற? ஆட்டுக்குட்டியே, வேலியை தாண்டாத, உனக்கு சாப்பிட எல்லா தலையும் நானே கொடுத்துருவேன், நீ வேலி தாண்டாத. சிற்றெரும்பே கடிச்சு வச்சிடாத,
கட்டி வெல்லம் வெள்ளைக்கட்டிக்கு தானே இப்படி நீ கடிக்கிற, வெள்ளைக்கட்டியே நான் தந்துடுவேன், நீ கடிக்காத. பச்சை கிளியே பறந்து போகாத, பழம் தேட தானே பறந்து போக, பழத்தை நல்ல பழம் நான் தருவேன், பறந்து போகாதேன்னு சொல்கிறார். பார்க்கலாமா? பாட்டு பாடுவோமா? பூனைக்குட்டியே பானை உருட்டாதே, பசி தீர்க்க பால் தருவேன் பானை உருட்டாதே. ஆட்டுக்குட்டியே வேலி தாண்டாதே, விரும்பி தின்ன தழை தருவேன் வேலி தாண்டாதே. சிற்றெரும்பே கடித்து வைக்காதே, கட்டி வெல்லம் நான் தருவேன் கடித்து வைக்காதே. பச்சை கிளியே பறந்து போகாதே, பழுத்த நல்ல பழம் தருவேன் பறந்து போகாதே. நல்லா இருந்துச்சா பாட்டு? அடுத்ததா இந்த பக்கம் பார்க்கலாமா?